கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு நம்ம பார்க்க போறது ஒளி நிறைந்த வாழ்க்கை. எப்படிப்பட்ட வாழ்க்கையை வச்சிருக்கிறாரா? அதாவது ஒளியை கொஞ்சம் தர்றேன், வைத்துக்கொள்னு அவர் என்ன செய்யல, சொல்லல. இந்த உலகத்திற்கு நான் ஒளியாக வந்தேன் என்று சொன்னவர் அதே ஒளியாக நமக்குள் இருக்கிறார். இந்த ரூம்ல லைட் இருக்கு, வெளிச்சம் இருக்குது. இந்த இடத்துல எங்கேயாவது இருள் இருக்குதா? இல்லை. ஒளியோட இயல்பு என்ன? இருளை போக்கிவிடும். இந்த இருளை போக்கக்கூடிய ஒரு இயல்பை அவர் நமக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறாரா? வைத்திருக்கிறார். நாம நம்முடைய தேவைகள்ல ஒரு பிரச்சனைகளை எப்படி மேற்கொள்றதுன்னு நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷம் நம்முடைய தேவைகளை மட்டும் அது சந்திக்கிறது இல்லை. பொங்கி வழிகின்ற நீரூற்று போல, பொங்கி வழிகின்ற நீரூற்றாக அந்த வாழ்வை நமக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறாரா? வைத்திருக்கிறார். அது நம்மையும் நிரப்பி நம் மூலமாக அந்த வாய்க்கால் ஓரமாக நடப்பட்ட அத்தனை மரமும் அந்த செழிப்பை என்ன செய்து கொள்ளும், பெற்றுக்கொள்ளும். ஒளி நிறைந்த வாழ்வு. இந்த ஒளி இருந்தது அப்படின்னா இருள் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அதற்கு தான் அவர் நம்மை ஒளியாக வைத்திருக்கிறார். மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு, இந்த உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இந்த உலகத்துக்கு நீங்க உப்பாக இருக்கிறீங்க. உப்பு சாரமற்று போனால் அது என்ன செய்யப்படும்? வெளியிலே கொட்டப்படும், காலால் மிதிக்கப்படும். ஒரு விசுவாசி அந்த இடத்துல தேவன் வைக்கல. ஒளி நிறைந்த வாழ்வு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும் பொழுது தன்னை சுற்றி உள்ளவர்களை பாதிக்கிறவராக அவர் இருந்தார். அவருடைய வார்த்தைகளும் அவருடைய செயலும் அவர் மூலமாக வெளிப்பட்ட வல்லமையும் சுற்றி இருந்தவர்களுடைய குறைகளை அவர் பேசவே வேண்டாம், அது என்ன செஞ்சுதா? உணர்த்தியது, சுட்டி காண்பித்தது. ஒளியோட இன்னொரு இயல்பு அதுதான். எது தவறுங்கிறத அந்த ஒளி என்ன செஞ்சிரும்? காண்பித்து விடும். தேவனை அறியாதவர்களுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு. சுவிசேஷத்தின் ஒளி தெரியாதபடி அவர்களுடைய மனக்கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு? குருடாக்கப்பட்டிருக்கு. அவங்களால அந்த சுவிசேஷத்தின் ஒளியை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அந்த ஒளியில அவங்களால என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. அந்த ஒளி அவங்களுக்கு தெரியாது, கிறிஸ்துவ அவங்களுக்கு புரியாது. நாம ஒளியாக மாறும் பொழுதுதான் அந்த வெளிச்சத்தில் அவர்கள் கிறிஸ்துவை காண முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம பிரசங்கம் பண்றதுனால இல்லை. நாம எப்படி மாறணுமா? நாம் மாறும் பொழுதே அந்த வெளிச்சத்தில் தான் அவங்களுடைய கண்கள் திறக்கப்படும். கிறிஸ்துவை அவர்கள் அதில் பார்க்க முடியும். நம்ம ரட்சிப்பு அவர்கள் பெற்றுக்கொள்ளணும், இவர்கள் பெற்றுக்கொள்ளணும், எழுப்புதலை இவங்க பெற்றுக்கொள்ளணும், இப்படி ஜெபிக்கிறதுனால இல்லை. நமக்குள்ள என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை அறிந்து கொள்வதினால், அதை வெளிப்படுத்த நம்ம ஒத்துழைப்பதினால், உள்ள ஆவியானவருக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுப்பதினால், அப்படிதான் அந்த வல்லமை வெளியில் என்ன செய்யும்? வெளிப்படும். புதிய உடன்படிக்கையில அவர் எனக்கு கொடுக்கிறதுக்கு பாக்கி எதுவும் இல்லை. நான் அறிந்து கொள்றதுல தான் என்ன இருக்கு? பாக்கி இருக்கு, குறைவு இருக்கு. எல்லாமே அவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நீங்க அப்போஸ்தலர்களோட வாழ்க்கையை எடுத்து பாருங்க. போற இடங்களெல்லாம் ஒன்று பெரிய எழுப்புதல் இருக்கும், இல்லை என்றால் பெரிய எதிர்ப்பு இருக்கும். ஒரு ஒளி நிறைந்த ஒரு வாழ்க்கை தான். ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதர் போகிறார். அவரை பார்த்தால் அவர் சொல்லவே வேண்டாம், படுத்திருக்கிற நோயாளிக்கு தெரியும் நான் ஆரோக்கியமாக இல்லைன்னு சொல்லி என்ன செஞ்சிடும்? தெரிஞ்சிடும். நான் சொல்றது புரியுதா? ஒரு ஆரோக்கியமான மனிதனை பார்த்தால் நோயாளிக்கு நான் ஆரோக்கியம் இல்லைங்கிறது என்ன செஞ்சிடும்? தெரிஞ்சிடும். நாம் ஒளியாக இருந்தோம் என்றால் அங்க உள்ள பாவம் அந்த வெளிச்சத்துல என்ன செய்யப்பட்டுரும்? உணர்த்தப்பட்டு விடும். குறைவுகள் வெளியே தெரிஞ்சிரும். கிறிஸ்துவின் தேவை அங்க என்ன செஞ்சிரும்? தெரிஞ்சிரும். அதுதான் அப்போஸ்தலர்கள் காலத்துல நடந்துச்சு. சுவிசேஷம் சொன்னதன் நிமித்தம் பவுலும் சீலாவும் என்ன செய்யறாங்க? அடிக்கப்படுறாங்க. ரத்தம் வர்ற வரைக்கும் அடிக்கப்படுறாங்க. அவங்கள அடித்து
சிறைச்சாலையின் உட்காவலறையில் ரொம்ப ரொம்ப பத்திரமா உள்ள தூக்கி வச்சு என்ன செய்கிறாங்க, அதுவும் தொழு மரத்தில் தூக்கி சவரோட என்ன செஞ்சுட்டாங்க, மாட்டி வச்சுட்டாங்க. நடு ராத்திரியில் பவுலும் சீலாவும் என்ன செய்கிறாங்க, துதித்து பாடுறாங்க. பாடும் பொழுது என்ன நடக்கு அப்படின்னா, சிறைச்சாலை கதவுகள் திறக்கிறது, பூமி அதிர்ச்சி உண்டாகிறது. தூக்கத்திலிருந்து எழுந்த சிறைச்சாலை காவலர், தலைமை காவலர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அந்த வாளை எடுத்து தன்னை கொலை செய்ய போகிறார், தற்கொலை செய்ய போகிறார். ஏன் அப்படின்னா, காவலில் இருக்கும்போது ஒரு கைதி தப்பித்து சென்று விட்டால் ராஜாவே அவர் என்ன செஞ்சிருவாரு, கொலை செஞ்சிருவார். அதற்கு பயந்து போய் தன்னை தானே தற்கொலை செய்து கொள்ள அவர் என்ன செய்கிறார், தயாராகிறார். இங்க சிறைச்சாலை கதவு திறக்குது, எல்லா கதவுகளும் திறக்குது. பவுலும் சீலாவும் என்ன செய்யல, ஓடி போகல. அப்போ அவங்க துதிச்சு பாடினது தப்பிச்சு போறதுக்காக அவங்க என்ன செய்யல, துதிச்சு பாடல. இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, ஆராதனை செய்யறாங்க, நன்றி சொல்றாங்க. அங்க பவுல் உடனே என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்யாதே, நாங்கள் தப்பித்து போகவில்லை, நாங்க எங்க தான் இருக்கிறோம், இங்க தான் இருக்கிறோம். அடுத்து நடந்தது என்ன தெரியுமா, பவுல் பிரசங்கம் பண்ணல, ஓடி வந்து ஆண்டவன் மாறே, நான் ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும். அவருங்க சுவிசேஷம் சொன்னாரா, இல்லை. அவர் ஒளியாக நின்றார், ஒளியை அவர் அங்கு வெளிப்படுத்தினார். அங்கு சிறை காவல் அதிகாரி ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறார். அடுத்து வருகிற ஒவ்வொரு கைதியும் அங்கு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு சென்றிருப்பார். சிறை காவல் அதிகாரியின் வீடு சபையாக மாறுகிறது. இதுவும் நீங்க ஏதோ ஒரு விசேஷமான அபிஷேகம் உள்ளவங்களுக்கு தான் இந்த வேலை நினைக்காதீங்க. ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த அனுபவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அதே பொக்கிஷத்தை தான் இந்த மண்பாண்டத்தில் என்ன செஞ்சிருக்கிறோம், வைத்திருக்கிறோம். இது ஒரு விசுவாசியின் சாதாரண அனுபவமாக மாற வேண்டும் என்று தேவன் என்ன செய்கிறாரா, விரும்புகிறார். நான் மறுபடி சொல்றேன், ஒரு விசுவாசியின் சாதாரணமான அனுபவமாக இது மாற வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறாரா, விரும்புகிறார். என்ன வாழ்க்கையா, ஒளி நிறைந்த வாழ்க்கை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த ஒளி அந்த பாவத்தை உணர்த்துறது மட்டும் செய்யாது. இந்த ஒளி என்ன செய்யும்னா கனிகளையும் அது வெளிப்படுத்தும். இந்த ஒளி அப்படிங்கிறது அவர் என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அது வெளிப்படுத்துறது தான். வசனம் சொல்லுது பாருங்க, யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை என்ன செஞ்சிருப்பாங்களா, அடைந்திருப்பார். இந்த ஒளியுமே நம்ம பலத்துல செய்யறது இல்லை, நமக்குள்ள உள்ள ஒளியை வெளிப்படுத்துற வேலை, அவ்வளவுதான். முதல்ல பார்த்தோம் இல்லையா, இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்கள்ல என்ன செஞ்சிருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். நம்ம ஒளியாக மாறும் பொழுது இருள் நம்மிடத்துல என்ன செய்யாது, இருக்காது. அந்த ஒளி இருளை என்ன செஞ்சிடும், அகற்றிவிடும். ஏன்னா இருளின் அந்தகாரத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். இருளின் அந்தகாரத்திலிருந்து நம்ம என்ன செய்யப்பட்டாச்சு, விடுதலையாக்கப்பட்டாச்சு. இருளுக்குரிய காரியங்களோ கட்டுகளோ உங்க வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம பக்கத்துல இருக்கவங்க வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒளியாக மாறும்போது நானும் மாற முடியும், மற்றவங்களும் என்ன செய்ய முடியும், மாற முடியும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த ஒரு உயர்ந்த வாழ்க்கையை தான் அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்குள் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு.
நம்மளை எதிலிருந்து அவர் விடுதலையாக்கி இருக்கிறாரா? அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவர். அப்படின்னா நம்ம இப்ப நிற்கிற இடம் எந்த இடம்தான்? ஒளியில்தான் நான் நின்று கொண்டிருக்கிறோம். ஒளிக்கு அவர் என்ன செஞ்சிட்டாரா? வரவழைத்து விட்டார். வரவழைத்து நம்மளை எப்படி மாத்திருக்கிறாரானா, ஆசாரியராகவும் ராஜாக்களாகவும், மற்றவர்களை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற ஆசாரியர்களாக, நம்ம வாழ்வை சூழ்நிலைகளை ஆளுகின்ற ராஜாக்களாக. இதுவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்பெஷல் அனாயிண்டிங் அப்படி கிடையாது. ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் இது ஒரு சாதாரண அனுபவம். ஒவ்வொரு கிறிஸ்தவரும், ஒவ்வொரு விசுவாசியும் தன் சொந்த வாழ்வில் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அனுபவம் இது. இது ஒரு அசாதாரணமான அனுபவம் கிடையாது. இது சாதாரண அனுபவமாக மாற வேண்டும் என்று ஆவியானவர் எங்க இருக்கிறாரா? நமக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.